ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு சோழன்கிட்ட போயிட்டு நீ தான் அவனை அந்த லாட்ஜுக்கு வெளியே பார்த்ததா சொன்னல, அப்போவே போய் அவனை அடித்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாமல்ல, போலீஸ் கேஸாவது ஆகாமல் இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் முதல்ல பல்லவனா இல்லையான்னு கூட எனக்கு சரியாக தெரியல. சரி, பல்லவன் தான் இருக்கோம், போய் கூப்பிடலான்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ள நானே இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீறவே இல்லை. போலீஸ் அந்த நேரத்தில் அங்கே வரும்னு நான் என்ன கனவாக கண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ போடா, இவ்வளோ பிரச்சனை வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் கேட்குற போதெல்லாம் இல்லைன்னாம பணத்தை கொடுத்து சாப்பாடை கட்டி கொடுத்து எவ்வளோ பார்த்துங்க. ஆனால் அவன் என்னடனா ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு லாட்ஜுக்கு போய் போலீஸ்கிட்ட மாட்டி, ஐயோ இதெல்லாம் என் காதால் கேட்கவே முடியல. அவனை அந்த நிலமையில் பார்த்த உடனே எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததாக நிலா இருந்துட்டு சேரனை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாண்டியோட ஃபோனுக்கு நம்ம வானதி கால் பண்ணுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக கால் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சோழன் இருந்துட்டு இங்கே என்ன பிரச்சனை போனால் உனக்கு என்ன பிரச்சனை, போயிட்டு கடலை போட ஆரம்பி, அதான் உன் ஆள் ஃபோன் பண்ணிட்டா இல்லை, அழைப்பு வந்துருச்சு இல்லை, போய் பேசுப்போ அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியும் வெளியே கிளம்பி போகிறாங்க. சொல்லுவானத்தி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி, உன்னோட நம்பரை அன்பிளாக் பண்ணிட்டேன் பார்த்தல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தேன் டிபியை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லையா? ரொம்ப சந்தோஷம்தான், வீட்டில் கொஞ்சம் இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு நீ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்போ, நான் உன் கூட பேசுகிறதே இல்லை, நான் பேசினாக்க நீ இப்படி தான் நடந்து பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நான் எதையும் பேசுகிறதா இல்லை. இப்போ என்னாச்சு சொல்லுன்னு தானே சொன்னேன். இல்லைடா, நானாக உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன், நீயே பேசுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ என்னடாக்க நான் பேசுகிறதுல உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது. பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வராமல் போனது நீ. சரி, நம்மக்கிட்ட இவ்வளோ தூரம் கெஞ்சுறானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணால் நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை விடுன்னு சொல்கிறேன். ஐயோ, அது பார்க்குற போது நேர்லேயே சொல்கிறேன், அது பல்லவனோட பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஃபோன் பண்ணது பேசுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க வானதி, ஆனால் அது பேச வேண்டிய நேரம் இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? நீ என்னை மிஸ் பண்ணதுனால என்கிட்ட கெஞ்சினதுனால தான் நானே உன் கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் வானதி, நீ பேசாமல் இருந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு சேரனை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேரன் இருந்துட்டு இனிமேல் என்ன ஆனாலும் சரிப்பா, அவனோட விஷயத்தில் மட்டும் இனிமேல் நான் தலையிட போகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப இதை பேசி நம்ம கஷ்டப்பட வேண்டான்னு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க நம்ம நிலா. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு வெளியில் ஃபோன் பேசுகிறதுக்காக வராரு. அரிசி, நீ கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துக்கோ, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா, யாருடா உனக்கு அண்ணன்? நான் உனக்கு அண்ணனும் இல்லை, நீ எனக்கு தம்பியும் இல்லை, முதல்ல வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தானே, நீ பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கண்ணே, தயவு செஞ்சு என்கிட்ட நீங்கள் பேசுங்கண்ணே அப்படின்ற மாதிரி பல்லவன் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேரன் இருந்துட்டு இனிமேல் என் முகத்துலேயே நீ முழிக்கவே கூடாது, இனிமேல் நான் உங்ககிட்ட பேசுகிறதாவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிலா இருந்துட்டு பல்லவனை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
பல்லவன் இருந்துட்டு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. சேரன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேரன் இருந்துட்டு நிலவை கூப்பிட்டு, வேலை என்னப்பாச்சு, வேலை கிடைக்கலன்றதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாத, உன் திறமைக்கு இன்னும் பெரிய இடத்துல கூட வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீலாம் ஏன்னு அடுத்தவங்க கம்பெனிக்கு வேலை செய்கிறதுக்காக போகணும், அது நினச்சா சொந்த கம்பெனிக்கே ஓனராக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக நம்ம சோழன் இருந்துட்டு திவ்யாலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முதலீடு போட்டு ஒரு கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீலாவையும் கூப்பிட்றாங்க. நீலா தான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிடுச்சு. ஏப்பா அப்படி சொன்னேன், போய் சேர்ந்துக்க வேண்டியதானே, சும்மாலாம் போய் சேர முடியாதானே, 5 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆளு கொஞ்சம் பணத்தை 5 லட்சத்தை நம்மளால் புரட்டி கொடுக்க முடியாதாடா, அதுக்கு என்னென்ன கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட பேசாமல் வீட்டை அடமானம் போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வானதி வந்து நின்ற உடனே வானதி இருந்துட்டு, ஆமாம் வீட்டை என்ன பண்ண போகிறீங்க, அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேங்க. இவன் சொன்னால் ரொம்ப டைம் ஆகும், நானே சொல்கிறேன். நீலாம் அங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்க, அதுக்கு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, அதனால் வீட்டை அடமானம் போடலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் இருந்துட்டு, நிலா வந்ததுக்கப்புறமா தான் இது வீடாகவே மாறுச்சு, இந்த வீடு நம்மதுன்னு நிலா தான் புரிய வச்சுச்சு, அதனால் நிலாவுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 5 லட்சம் தானே, 5 கோடினாலையும் வாங்கி கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்லிடுறாங்க. அந்த வார்த்தையை சொன்ன உடனே நம்ம வானதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, நடேசனே இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிலா இருந்துட்டு பின்னாடி போயிட்டு துணியாக துவைச்சிட்ருக்கிற போது வானத்தை இருந்துட்டு, வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கல்ல, ஆமாம் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, ஒரு நாள் கூட எங்கள் அப்பா அம்மாவை பார்க்காம இத்தனை நாள் இருந்துட்டேன், ஆனால் இவங்களையெல்லாம் பார்க்காம என்னால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டை விட்டு என்னால் எங்கேயும் போகவும் முடியாது, இவங்கள பார்க்காம இருக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி வானத்துக்கிட்ட வந்து நிலா ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, எதுக்குக்கா திடீர்னு இந்த பிஸ்னஸ் ஐடியாலாம் ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க, எனக்கும் இப்போ வேலை இல்லை, அதனால் அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்த பாண்டி வரவும், இவங்க 2 பேரும் சேர்ந்தா பெரிய பிரச்சனையாயிருமே, இவ என்ன 7:30 இழுத்து வைப்பானே தெரியாது, என்னங்க ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க போல இருக்குது, ஆமாம் நீங்கள் பேசுங்க, நான் உள்ளே போகிறேன் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டை அடமானம் போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் நான் வரதை பார்த்து, எனக்குன்னு யாருமே வந்து நிற்கிறதில்ல, ஆனால் இவங்களுக்கு ஒன்றுனா அப்படியே திரண்டு போய் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டீங்க, யாராச்சும் ஒருத்தராச்சும் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஆனால் யாருமே வரல, அதே நிலாவுக்காக இருந்திருந்தா எல்லாரும் எப்படி தெரிச்சு ஓடி இருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் காணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன தான் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பேசினதில் உனக்கு கொஞ்சம் கூட சங்கட்டமாகவே இல்லை, நீ மறுபடியும் பாரு, என்னை கீழே இறக்க தானே பார்க்குறேன், நீ பேசாமல் இருந்தபோது நான் வருத்தப்பட்டேன்தான், ஆனால் இப்போ ஏன்டா பேச ஆரம்பிச்சேன்னு இன்னும் அதிகமாக வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனை போகிறத நம்ம சோழன் வந்து பார்த்துடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.